Hello all, welcome back to my channel Life Science with GPJ. So in the channel is exclusive for life science students, those who are preparing for CSIR NET, TNSET exams. So kandipa in the channel life science related ana videos and topic oda discussions and detailed explanations, brief explanations ellame in the channel already start பண்ணியாச்சு கொடுத்துட்டு இருக்கோம். So பார்க்காதவங்க கண்டிப்பா previous videos பார்த்துக்கோங்க and தொடர்ந்து அது போல வீடியோஸும் அந்த DNA life science ஓட டாபிக்ஸ் ஓட explanations வேணும்னா நீங்க இந்த சேனலை subscribe பண்ணி வெச்சுக்கோங்க Life Science with GPJ. So last video DNA replications பத்தி பார்த்தோம் and then DNA replications இருக்க enzymes பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. and now அந்த DNA replication enzymes வந்து டீடைல்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா DNA replicationல யூஸ் ஆகிற enzymeஸோட டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த enzymes பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் topoisomerase. ஸோ இந்த enzyme இதுக்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா it cause temporary single strand breaks in DNA. அதாவது DNA சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து டெம்பரவரியாக பிரேக் பண்ணப்படுவதற்கு இந்த டோப்போஐசோமரேஸ் யூஸ் ஆகுது. ஸோ இதோட டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ தியரியோட டயக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக புரியும். அண்ட் ஆல்சோ இட் அலோஸ் ஃப்ரீ ரொட்டேஷன் ஆஃப் ஹெலிக்ஸ். டோப்போஐசோமரேஸ் வந்து மோனோமெரிக் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ ரிவர்சிபிள் கேட்டினேஷன். ஸோ இந்த டோப்போஐசோமரேஸ் வந்து இட் ஆக்ட்ஸ் பை பிரேக்கிங் ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் லிங்கேஜ். அதாவது ஃபாஸ்போடைஎஸ்டர் டைஎஸ்டர் லிங்கேஜ் வந்து டிஎன்ஏல இருக்கும். அதை பிரேக் பண்ணுது ஓகே த்ரூ டைரோசைன் ஆக்டிவ் சைட். Okay, topoisomerase 1 acts by breaking the phosphodiester linkage through tyrosine active site. Next, topoisomerase 2. இதுக்கு இன்னொரு பேர் வந்து DNA gyrase அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாமில் இப்படி கூட கேட்கலாம். வாட் இஸ் த another name for topoisomerase 2 அப்படின்னு கேட்டால் DNA gyrase அப்படின்னு சொல்ல தெரியணும். And it causes temporary double strand breaks in DNA. Temporary single strand breaks in DNA na topoisomerase 1. Temporary double strand breaks in DNA na topoisomerase 2. Okay, first it cutler duplex loop and pass strand through gap, then reseal that gap, then separate the duplex strands lengthwise. Okay, இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இந்த டோப்போஐசோமரேஸ் 2 DNA கைரேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோடது வந்து 375 கிலோ டால்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. டோப்போஐசோமரேஸ் 1க்கும் அது போல் இருக்குது. டோப்போஐசோமரேஸ் 1 வந்து 100 கிலோ டால்டன். டோப்போஐசோமரேஸ் 2 375 கிலோ டால்டன். இது எல்லாமே நோட் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம். ஓகே, 2 pairs of subunits இருக்குது A and B. ATP hydrolysis mediated double strand break. அங்கே வந்து என்ன பண்ணோம்? acts by breaking the phosphodiester linkage. இங்கே வந்து ATP hydrolysis mediated double strand break catenates the double strand circles inhibited by antibiotics. இது எல்லாமே topoisomerase 2 அதாவது DNA gyrase பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். Next is helicase. It is also called as unwinding protein. So what is the another name for helicase அப்படின்னா unwinding protein சொல்லணும். What is called as unwinding protein na helicase அப்படினு தெரிஞ்சிருக்கணும். This helicase is responsible for melting of DNA. இந்த பாயிண்ட் DNA replicationல நம்ம பார்த்திருக்கோம். பார்க்கல அப்படினா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. So this helicase is responsible for the melting of DNA and the formation of ssDNA at the beginning of the replication fork. Replication fork na என்ன, அது எப்படி இருக்கும், அங்க என்ன enzyme யூஸ் ஆகுது எல்லாமே previous video DNA replication பத்தி போட்டிருக்கேன். அதுல இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு அதை கண்டிப்பா பாருங்க. It's very useful. Okay, then so this helicase is responsible for DNA melt panni and the formation of ssDNA at the beginning of the replication fork. So the major DNA replicative helicase in E. coli is the product of DNA B gene. This DNA helicases unwind the DNA molecule. Unwind அப்படினாலே நம்ம மைண்டில் helicase வந்துடணும். Unwind the DNA molecules using energy derived from ATP. Unwind பண்ணும் மெல்ட் பண்ணும். எப்படி மெல்ட் பண்ணும் அப்படின்னா the energy derived ATPலேருந்து எனர்ஜியை டெரைவ் பண்ணுதில்ல. ஸோ அது மூலியமாக தான் இட்ஸ் அன்வைண்டிங் த DNA. அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும்ல. ஸோ அது வந்து ATPலேருந்து வருது. So the active form of helicase is the homohexamer of 330 கிலோ டால்டன் ப்ரோட்டீன். ஸோ இதோட நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 375 என்ன 100 கிலோ டால்டன் எதுக்கு வரும், 330 கிலோ டால்டன் இப்போ எதுக்கு வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த helicase enzyme is all motor proteins அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ what are called as motor protein or which enzyme is called as motor protein? Helicase enzyme. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா that moving along a DNA double helix to denature its structure. அதாவது DNA double ஹெலிக்ஸோட மூவ் ஆகி அந்த ஸ்ட்ரக்சரவே இது டீநேச்சர் பண்ணுது. டீநேச்சர்னா என்ன? அன்வைண்ட் பண்ணுது. எதுக்கு அன்வைண்ட் பண்ணணும்? அப்படி 2 ஸ்டாண்டியம் அன்வைண்ட் பண்ணாதான் அடுத்த பேர் ஆஃப் DNAs வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது டாட்டர் DNAs வந்து ஃபார்ம் ஆகும்.
or nucleotide வந்து attach ஆகும். Okay, so this helicase enzyme or motor proteins that moving along a double helix to denature its structure. Denature அப்படின்னா unwind, அதுதான் இங்கே denature அப்படின்னு சொல்கிறாங்க. Independent of the nature. In particularly, this helicase enzymes directionally break the hydrogen bond between base pairing in DNA double helix. Next is about primase. ஸோ இந்த ப்ரைமேஸ்க்கு நம்பர் என்ன 66 kilodalton. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். இது ஸ்பெசிஃபிக் RNA பாலிமரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமேஸை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் RNA பாலிமரேஸ். ஸோ இதை கொஸ்டின் அப்படி கூட கேட்கலாம், விச் என்சைம் இஸ் ஸ்பெசிஃபிக் RNA பாலிமரேஸ் அப்படின்னா ப்ரைமேஸ் அப்படின்னு சொல்லணும். The specific RNA polymerase which is responsible for the synthesis of a sequence specific RNA molecule. Sequence specific RNA molecule synthesize பண்றதோட responsibility இந்த specific RNA polymerase அதாவது primaseக்கு இருக்கு. Okay, which serves as the primer to initiate the DNA synthesis. DNA synthesis வந்து initiate பண்றதுக்கு இது வந்து ஒரு primer மாதிரி act பண்ணுது இந்த primase. Okay, this is a monomer. இதுக்கு முன்னாடி பார்த்த enzymes hexamer எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ எந்த enzyme என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Monomer of 66 kilodalton and is the product of the gene DNA G. ஸோ இதுக்கு முன்னாடி DNA B அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது வந்து ஹெலிகேஸ். DNA G அப்படின்னா ப்ரைமேஸ். ஸோ திஸ் என்சைம் இஸ் அ சிம்பிளர் அண்ட் மச் ஸ்மாலர் தேன் த RNA பாலிமரேஸ். RNA பாலிமரேஸ்னால் என்ன? ஹெலிகேஸ். ஸோ இட் இஸ் ஸ்மாலர் தேன், சிம்பிளர் தேன் RNA பாலிமரேஸ். RNA பாலிமரேஸை விட இந்த ப்ரைமேஸ் வந்து சிம்பிளர். இட் இன்வால்வ் இன் த டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் இட். ஓகே, இப்போ லைகேஸ் பற்றி பார்க்கலாம். இட் கேன் ஜாயின் 2 pieces of DNA by formation of the phosphodiester bond. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த என்சைம் வந்து phosphodiester bond பிரேக் பண்ணும். இந்த லைகேஸ் வந்து phosphodiester bond அதாவது 2 pieces of the DNA-வை ஜாயின் பண்ணுது. லைகேஸ்னாலே ஒரு கம் மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. For the joining of the pieces of the DNA. Okay, for this the 2 DNAs should have a 3 3HOOH and 5PO4 groups respectively. It should be noted that the DNA ligase can only close a nick but cannot incorporate a new nucleotide to fill the gap. அதாவது இது வந்து இந்த DNA ligase வந்து அந்த நிக்கை வந்து க்ளோஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இதால் ஒரு புது நியூக்ளியோடைடை கொண்டு வந்து அந்த கேப்பில் ஃபில் பண்ண முடியாது. ஓகே, ஸோ the enzyme is used to join the polypeptide fragments in the lagging strand during the DNA. ஸோ இந்த என்சைம் வந்து lagging strandல DNA replications இருக்குல்ல, அந்த fragments, அந்த polypeptide fragments ஜாயின் பண்ணும், அவ்வளோதான். ஸோ the DNA ligase catalyzes the covalent closure of the nicks in the DNA molecule by using energy from NAD or ATP. இதுக்கு முன்னாடி ஒரு என்சைம் ATP யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணும், அன்வைண்ட் பண்ணும். அன்வைண்ட்னாலே நம்ம மைண்டில் என்ன வரணும்? ஹெலிகேஸ். ஓகே, ஹெலிகேஸ் இஸ் ஃபார் அன்வைண்டிங். ஸோ நவ் இந்த லைகேஸ் இது சிம்பிளாக சொல்லுங்கள். இந்த லைகேஸ் எதுக்குப்பா அப்படின்னா ஃபார் த ஜாயினிங். என்ன ஜாயின் பண்ணும்? 2 pieces of DNA ஜாயின் பண்ணும். எதுக்கு 2 pieces of DNA? எப்படி அந்த 2 pieces of DNA வந்து 2 pieces ஆச்சு அது அப்படின்னா, ஸோ அதை 2 pieces ஆக்குனது வந்து என்ன என்சைம்? டோபோஐசோமரேஸ். 1 or 2 பேக் வீடியோ பேக்கில் போய் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து புது பெப்டைட்ஸாக இந்த லைகேஸால் கொண்டு வந்து வைக்க முடியாது. இட் கேன் நாட் ஏபிள் டு டூ தேட். ஓகே, இட் கேன் ஜஸ்ட் ஏபிள் டு ஜாயின் த கேப், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ், லைகேஷன் ஸ்டெப்ஸை நீங்கள் பார்க்கலாம் இந்த டயக்ராமில். செல்ஃப் அடினலேஷன் ஆஃப் DNA லைகேஸ். நெக்ஸ்ட், அடினைல் குரூப் ட்ரான்ஸ்ஃபர் டு DNA, ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஃபார்மேஷன். ஸோ இது எல்லாமே இந்த டயக்ராமில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் ஷோயிங் த ஸ்டெப்ஸ் ஹியர். லைகேஷன் ஸ்டெப்ஸ். லைகேஷன் ஸ்டெப்ஸ்னாலே DNA லைகேஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் DNA பாலிமரேஸ் 1, 2, 3 இது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா யூ ஹேவ் டு வெயிட். அடுத்த செட் ஆஃப் வீடியோஸில் தான் அந்த DNA பாலிமரேஸ் என்சைம், SSB ப்ரோட்டீன், DNA பாலிமரேஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்சஸ், ஸோ அதெல்லாம் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கு வந்து டோபோஐசோமரேஸ் 1. டோபோஐசோமரேஸ் 1 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் காசஸ் டெம்பரவரி சிங்கிள் ஸ்டாண்ட் பிரேக் இன் DNA. டெம்பரவரி டபுள் ஸ்டாண்ட் பிரேக்னா டோபோஐசோமரேஸ் 2. ஓகே, ஹெலிகேஸ் அப்படின்னாலே அன்வைண்டிங், மெல்ட்டிங் ஆஃப் த DNA. ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி எதுலேருந்து கிடைக்கும்? இந்த ஹெலிகேஸ்க்கு ATPலேருந்து மட்டும் கிடைக்கும். ஓகே, ப்ரைமேஸ் அப்படின்னாலே நம்ம என்ன வச்சுக்கணும்? இட்ஸ் ஸ்பெசிஃபிக் RNA பாலிமரேஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி இது வந்து ஒரு ப்ரைமராக ஆக்ட் பண்ணுது, DNA சிந்தசிஸ் ஆகிறத இனிஷியேட் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைகேஸ் அப்படின்னாலே பிரிஞ்சு 2 செக்மெண்ட்ஸ், அதாவது 2 ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்க 2 pieces ஆஃப் DNAவை ஜாயின் பண்ணும் லைகேஸ், அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக இன்றைக்கி ஒரு 4-5 என்சைம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ யூ ஹேவ் டு நோட் டவுன் த பாயிண்ட்ஸ். ஒரு செப்பரேட்டாக ஒரு நோட் டவுன் பண்ணுங்கள், ஒரு பாயிண்ட்ஸ் போடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இதுக்கு அடுத்து தொடர்ந்து இது போல் என்சைம்ஸ் பற்றி வீடியோஸ் போடுறேன். நெக்ஸ்ட் டாபிக் DNA ரெப்ளிகேஷனுக்கு அப்புறம் RNA பற்றி, RNA ரெப்ளிகேஷன் பற்றி, டிரான்ஸ்கிரிப்ஷன் பற்றி, ட்ரான்ஸ்லேஷன் பற்றி, போஸ்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம 3rd யூனிட் பார்த்துட்ருக்கோம். CSIR NET and TNSET சிலபஸில் இருக்க 3rd யூனிட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க ப்ரீவியஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. And additional information you have to know is in the Life Science with GPJ classes வந்து எடுத்துட்டு இருக்கோம், ஆன்லைன் classes. So for those who are preparing for life science TNSET and CSIR NET ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. இண்டிவிஜுவல் கிளாஸஸும் எடுக்கப்படும்.
ஓகே ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்பெஷல் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கமெண்ட் இன் திஸ் வீடியோ லைக் யூ நீட் அ கிளாஸ் ஆர் எல்ஸ் லைஃப் சயின்ஸ் வித் ஜிபிஜே அந்த மெயில் ஐடிக்கு யூ கேன் மெயில் தட் யூ நீட் அ கிளாஸ் ஃபார் லைஃப் சயின்ஸ் CSIR NET and TNSET சிலபஸ் அப்படின்னு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட் ரெஸ்பாண்டட் அண்ட் வி கேன் டிஸ்கஸ் ஃபர்தர் ஓகே ஸோ இது அந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸில் வந்து இன்னும் டீடைல்டாக சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு யூ வில் பி ஆல்சோ கெட்டிங் அ டெஸ்ட் அண்ட் ரிவிஷன்ஸ் அண்ட் யூ வில் பி மோர் கெட் லைக் உங்களுக்கு கிளாஸஸில் வந்து இன்னும் நல்ல எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கப்படும் அண்ட் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணப்படும் யூடியூப் இந்த சேனல்லையும் ஐ வில் பி அப்லோடிங் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யூ நீட் அ ஸ்பெஷல் கிளாஸ் ஆல்சோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் லைஃப் சயின்ஸ் GPJ மெயில் ஐடிக்கு யூ கேன் mail it okay thank you for watching the video bye